நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி திரு ஆர் குருமூர்த்தி தலைமையில் சமரச நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு மாநில சமரச மையம் சார்பில் தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் சமரச தீர்வு நாள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட சமரச மையம் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர் குருமூர்த்தி சமரச நாள் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீதிமன்ற வளாகத்தில் குழுமியிருந்த மக்களிடம் சமரசம் நாடுவீர் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வுகள் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தையும் அவர் பார்வையிட்டார். இந்த பேரணியானது நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கி திருச்செங்கோடு சாலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வழியாக சென்று மீண்டும் நீதிமன்ற வளாகத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாவட்ட அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி சென்று மாவட்ட நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்வுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் மாவட்ட சமரச தீர்வு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சார்பு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் ஜி.கே. வேலுமயில் சமரச தீர்வு மையத்தின் பணிகள், சமரச தீர்வு வழிமுறைகள் குறித்து சட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி எம். பாலகுமார், நீதிபதிகள், மாவட்ட அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள், சமரச தீர்வு மைய பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவங்களுக்கு போய் சொல்லணும்னா அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாகிக்கணும். சரிங்களா? இதில் எத்தனை பேருக்கு மீடியேஷனுங்கிற வார்த்தையை பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க? அதான் டவுட் இருக்கா? மேபி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மீடியேஷன். திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்மன் குளத்தை சுற்றியுள்ள நடைபாதையை தூய்மை செய்யும் பணியில் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஒட்டுமொத்த தூய்மை பணியில் ஈடுபட்டனர். தூய்மை பணியை நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு, நகராட்சி ஆணையாளர் அருள் ஆகியோர் பார்வையிட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரின் மையப்பகுதியில் அம்மன் குளம் அமைந்துள்ளது. இந்த அம்மன் குளத்தை சுற்றி நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபயிற்சி பாதையை ஏராளமான பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். காலையிலும் மாலையிலும் நடைபயிற்சியும் செய்கிறார்கள். இந்த நடைமேடையில் புல், பூண்டு முளைத்துள்ளதாக நகராட்சி நிர்வாகத்திற்கு வந்த தகவலை தொடர்ந்து அம்மன் குளம் நடைமேடை சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. நகராட்சியில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு மற்றும் திருச்செங்கோடு நகராட்சி ஆணையாளர் அருள் ஆகியோர் இந்த துப்புரவு பணிகளை ஆய்வு செய்தனர். திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தானும் துப்புரவு கருவிகளை கொண்டு நடைபாதையை சுத்தம் செய்தார். சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பாதையை நகராட்சி பணியாளர்கள் சுத்தம் செய்ய உள்ளனர். திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவரிடம் நடைபாதையின் ஒரு பகுதி வேலி சேதமடைந்துள்ளதாகவும், அதனை பயன்படுத்தி சட்டவிரோதமாக நடைபாதையில் பலர் அமர்ந்து நடைபயிற்சி செய்பவர்களுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சேதமடைந்த வேலியை சீர் செய்யவும், அந்த பகுதியில் இரவு காவலர்களை அமர்த்தவும் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு உத்தரவிட்டார். ஆய்வின் போது நகர்மன்ற உறுப்பினர்கள் மனோன்மணி, சரவணன், முருகன், புவனேஸ்வரி, உலகநாதன், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் தலைவர் சுரேஷ் பாபு, நெசவாளர் அணி அமைப்பாளர் சரவணன், முருகன் ஆகியோர் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். இந்தியாவுக்கு வழிகாட்டும் விதமாக மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மற்றும் மாவட்ட இளைஞரணி அறிமுக கூட்டத்தில் பலத்த கைத்தட்டலுடன் தீர்மானம். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மற்றும் மாவட்ட இளைஞரணி புதிய நிர்வாகி அறிமுக கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநில அவை உறுப்பினருமான திரு KRN ராஜேஷ்குமார் தலைமையில் நாமக்கல்லில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் ஒருமனதாக பலத்த கைத்தட்டலுடன் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவுக்கு வழிகாட்டும் விதமாக மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மேலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானம் மற்றும் சட்டம் முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் வழங்காமல் சர்வாதிகாரமாக செயல்பட்ட ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கி மாநில அரசாங்கம் அனுப்பி வைக்கின்ற கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் இதுவரை நடக்காத வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்துள்ளது. இந்தியாவுக்கே வழிகாட்டும் விதமாக மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும், உறுதுணையாக இருந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் KRN ராஜேஷ்குமார் தீர்மானத்தினை படிக்க அனைவரும் பலத்த கைத்தட்டலுடன் ஒருமனதாக நிறைவேற்றினர். திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, சமூக வலைதள பயிற்சியாளர் இளமாறன், மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன், ஆனந்தகுமார், திமுக மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் ராணி, மாவட்ட அவைத்தலைவர் மணிமாறன் மற்றும் ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் என பலரும் உடனிருந்தனர். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் மாவட்ட இளைஞரின் சார்பாகவும் சிறப்பு தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டும் விதமாக மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட உச்ச நீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானம் மற்றும் சட்ட முன் வரைவுகளுக்கு ஒப்புதல் வழங்காமல் சர்வதிகாரமாக செயல்பட்ட ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கி மாநில அரசாங்கம் அனுப்பி வைக்கின்ற கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் இதுவரை நடக்காத வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்துள்ளது. இந்தியாவுக்கே வழிகாட்டும் விதமாக மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட உச்ச நீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை பெற்றுத் தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மற்றும் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சருமான அண்ணன் அவர்களுக்கும் இந்த கூட்டம் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கிறது. பலத்த கரகோஷம் எழுப்பி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனுடைய இளம் சிறார்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஒருநாள் கல்வி சுற்றுலாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா வழி அனுப்பி வைத்தார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனுடைய இளம் சிறார்களுக்கான ஒருநாள் கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலம் செயல்பட்டு வரும் அறிவுசார் குறைபாடு உடைய, புற உலகு, சிந்தனையுற்ற மற்றும் செவித்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆரம்ப கால பயிற்சி மையத்தில் பயிலும் இளம் சிறார்கள், 6 வயது உடைய குழந்தைகளுடன் பெற்றோரும், செவிலியர், தசைப்பயிற்சி மற்றும் சிறப்பாசிரியர்களுடன் அரசின் வழிகாட்டுதலின்படி சுற்றுலாத்துறையுடன் இணைந்து ஒருநாள் கல்வி சுற்றுலா சேலம் மாவட்டம் குருமம்பட்டி உயிரியல் பூங்காவிற்கு சென்று 25 குழந்தைகள் குதூகலிக்கவும், கண்டுகளிக்கவும், ஊக்கமளிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா அவர்கள் மாற்றுத்திறனுடைய இளம் சிறார்களுக்கு இனிப்புகளை வழங்கி ஒருநாள் கல்வி சுற்றுலாவிற்கு வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி ரா மகேஸ்வரி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திருமதி கலைச்செல்வி, மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு மு அபராஜிதன் உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராசிபுரம் அருகே கோவில் தேர் திருவிழாவின் போது 2 நாட்கள் நடைபெறும் சிறப்பு குற்றவியல் நீதிமன்றம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டி ஸ்ரீ துலுக்க சூடாமணி அம்மன் திருக்கோவிலானது அமைந்துள்ளது.
இக்கோவிலில் வருடம்தோறும் பங்குனி மாதம் தேர் திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் திருத்தேரை வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஊர் முக்கிய பிரமுகர்களின் முன்னிலையில் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மோகனப்பிரியா உள்ளிட்டோர் காலை 11 மணிக்கு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தேரில் பின்புறம் பக்தர்கள் மஞ்சள், வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கையில் வேப்பிலையுடன் உருளை தாண்டம் போட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இத்திருவிழாவின் போது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் மற்றும் திருவிழாவின் போது நடைபெறும் திருட்டு, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களை தடுக்கும் நோக்கத்திற்காகவும் அங்கு நடைபெறும் குற்றங்களை விசாரித்து அன்றே தீர்ப்பு வழங்கும் நோக்கத்திற்காகவும் திருவிழாவின் போது ராசிபுரத்தில் இயங்கி வரும் குற்றவியல் நீதிமன்றமானது 2 ஆண்டுகள் புதுப்பட்டியில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பல வருடமாக இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற சிறப்பு நீதிமன்றத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 6 நபர்களுக்கு தலா 1000 ரூபாய் வீதம் 6000 ரூபாய் அபராதம் விதித்து குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மோகனப்பிரியா தீர்ப்பளித்தார். புதுப்பட்டி தேர் திருவிழாவின் போது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து குற்றவியல் சிறப்பு நீதிமன்றமானது செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 8 தாலுகா ஆபீஸ்களில் வரும் 12ஆம் தேதி ரேஷன் கார்டுதாரர்கள் குறைதீர் முகாம் நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உமா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாமக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் கார்டுகளில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம், புதிய ரேஷன் கார்டு கோருதல், மொபைல் போன் எண் பதிவு மற்றும் ரேஷன் கடைகளில் செயல்பாடுகள் குறித்த புகார்களை தெரிவிக்கவும் மாதந்தோறும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெறுகிறது. அதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களும் வழங்கும் வகையில் ரேஷன் கார்டில் குறைகளை நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் ரேஷன் கார்டுதாரர்கள் குறைதீர் முகாம் வரும் 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை நடைபெறும். நாமக்கல், ராசிபுரம், மோகனூர், சேந்தமங்கலம், கொல்லிமலை, திருச்செங்கோடு, பரமத்திவேலூர், குமாரபாளையம் ஆகிய 8 தாலுகா ஆபீஸ்களில் உள்ள வட்ட வழங்கல் பிரிவில் சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலர்கள் தலைமையில் இந்த முகாம் நடைபெறும். பொதுமக்கள் இந்த குறைதீர்க்கும் நாள் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு ரேஷன் கார்டுகள் பொது விநியோக திட்டம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான தங்கள் குறைகளை தீர்வு செய்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. ஆண்டாபுரத்தில் மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக அஜாக்கிரதையாக கம்பிவேலி அமைத்த விவசாயி கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா ஆண்டாபுரத்தைச் சேர்ந்த செல்வம், அவரது மனைவி இளஞ்சியம் தம்பதியினரின் 2வது மகன் அருள், அவருக்கு திருமணமாகி சுஜித் என்ற மகனும் ஐவிழி என்ற மகளும் இருந்தனர். செல்வம் தனது நண்பரான சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு பிடித்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி விவசாய தோட்டத்திற்கு செல்வம் அவரது மனைவி இளஞ்சியம் பேரன் பேத்திகளுடன் தண்ணீர் பாய்ச்ச சென்றார். அவரது விவசாய தோட்டத்தை ஒட்டியபடி சுப்பிரமணியின் விவசாய நிலம் உள்ளது. அந்த நிலத்திற்கு அருகில் உள்ள மின் கம்பத்தில் ஒரு பகுதியை இணைத்தவாறு சுப்பிரமணி கம்பிவேலி அமைத்திருந்தார். கடந்த 6ஆம் தேதி அந்த பகுதியில் காற்றுடன் பெய்த மழையால் மின்கம்பத்தில் பொருத்தப்பட்டிருந்த கம்பியிலிருந்து மின்வேலியில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. அன்று மாலை 3:30 மணிக்கு இளஞ்சியம் தனது பேரன் சுஜித், பேத்தி ஐவிழி ஆகியோருடன் சுப்பிரமணியின் விவசாய நிலத்தை ஒட்டியவாறு உள்ள வரப்பில் நடந்து வீட்டுக்கு சென்றனர். அப்போது அருகில் இருந்த கம்பி வேலியில் கைப்பட்டு 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் அஜாக்கிரதையாக கம்பிவேலி அமைத்ததால் தான் மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். அதனால் கம்பிவேலி அமைத்த விவசாயி சுப்பிரமணியை கைது செய்ய வேண்டும், அசால்ட்டாக இருந்த மின்வாரிய அலுவலர்கள், ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாய நிலத்தில் போடப்பட்ட கம்பிவேலி அகற்றப்பட்டது. மேலும் பாட்டி, பேரன், பேத்தி என 3 பேர் இறப்புக்கு காரணமாக அஜாக்கிரதையாக கம்பிவேலி அமைத்த விவசாயி சுப்பிரமணியை மோகனூர் காவல்துறையினர் கைது செய்து